ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக பார்ப்போம். குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி நடக்க போகுது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 120 நாள் இருக்குது, அதாவது 4 மாதம் இருக்குது. இப்போ புதுசாக படித்தா கூட உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஆனால் ஜிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான், புக்ஸும் ஒரே புக் தான், வேறு எந்த மாற்றமும் அதில் கிடையாது. இந்த 120 நாளில் புதுசாக படித்தா கூட உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் மெயின் ஸ்கோரிங் சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேப்பர் தான், லாங்குவேஜ் மேக்ஸு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதுதான் முக்கியம். குரூப் 2வை பொறுத்தவரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது கட் ஆஃப். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 200க்கு 150 ப்ளஸ் தான் இருந்தது. 150 ப்ளஸ் எடுத்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸும் எழுதுனாங்க, 2A மெயின்ஸும் எழுதுனாங்க, அதாவது டிஸ்கிரிப்டிவும் எழுதுனாங்க, அப்ஜெக்டிவ் எழுதுனாங்க. ஸோ இந்த டைமும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் 150 ப்ளஸ் தான் எடுக்கும். 150 ப்ளஸ் எடுக்கணும்னா நீங்கள் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 125 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் மட்டும் எப்படியாவது ஒரு 120 ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜிஎஸ் சும்மா போட்டாலும் 30 கொஸ்டின் மேலே கரெக்டாக எழுதிடலாம். அப்படி இல்லை, நீங்கள் 115 எடுத்தீங்கன்னா ஜிஎஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ஜிஎஸும் படிக்க படிக்க மார்க் ஏற்றும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. 100ல் நாம் கண்டிப்பாக 95 மேலே எடுத்தே ஆகணும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கண்டிப்பாக லாங்குவேஜுக்கு நீங்கள் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ தரவாக படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி, டெய்லி காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5 to 8 லாங்குவேஜ் மட்டும் படிங்க. அந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒதுக்கிடுங்க. தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, டெய்லி ஒரு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டும் வரும். தமிழ் எப்படி தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து தொடங்க. ஏன்னா இலக்கணங்கிறது பார்த்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கக்கூடியது. ஸோ அது ஒரு 10 நாள் ஆகும் அதிகபட்சமாக. 10 நாளில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சிலபஸ் படி நீங்கள் 85 மார்க் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த 10 நாளும் இலக்கணத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா புரிஞ்சு படிக்கிறது பார்த்திங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா நமக்கு மறக்கவே மறக்காது. அப்புறம் இலக்கியங்கள் தானே, அது நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கணும். கண்டிப்பாக 6th to 12th வரை நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். ஏன்னா இப்போ சிலபஸில் பார்த்திங்கன்னா புறநானூறுன்னு கொடுத்துருப்பாங்க. புறநானூறு புது புக்லேயும் இருக்குது, பழைய புக்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே நமக்கு நிறைய கவர் ஆகும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா தமிழில் உங்களால் கண்டிப்பாக 95 ப்ளஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராமர்லேருந்து படிக்க ஆரம்பிங்க. கிராமரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணி அதை படிச்சிங்கன்னா இங்கிலீஷும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் டெய்லி ஒரு மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக 95 மேலே எடுத்துடலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா சில டைம் சிறப்பு தமிழ்லேருந்தும் கேட்பாங்க. ஸோ சிறப்பு தமிழ்லையும் சிலபஸில் இருக்க டாப்பிக்கில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிடுங்க. இப்போ புறநானூறு சிறப்பு தமிழில் இருந்துன்னா அதையும் ஸ்கூல் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் எடுக்கிற நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் சிறப்பு தமிழில் இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் எப்படி படிக்கணும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் தான். அதாவது சிலபஸில் இருக்கிறத அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய சேனல் இருக்குது. ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன், கிராக் வித் ஜாக். உங்களுக்கு பிடிச்ச எந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு ட்ரிக்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸி தான். அதாவது டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதி பார்க்கும்போது 25 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 21 நாள்லேயே உங்களால் படித்து முடிக்க முடியும். ஏன்னா மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ட்ரிக்ஸு அதுதான். மேக்ஸில் வீக்காக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கஷ்டமாக இருக்குமே தவிர, நீங்கள் மேக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் போதும், கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால் கூட போதும், 21 நாளில் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் மேக்ஸை. மேக்ஸுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்காது. கண்டிப்பாக 24 மார்க் 22 ப்ளஸ் உங்களால் எடுக்க முடியும். தமிழில் ஒரு 95, மேக்ஸில் ஒரு 22 ப்ளஸ் போட்டிங்கனாலே 117 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் பார்த்துக்கலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு 100 டாபிக் இருக்குது. அந்த 100 டாப்பிக்கோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே படிக்கணுங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, 75 மார்க்கில் 50 மார்க் எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் குரூப் 2லலாம் 45 ப்ளஸ் எடுத்தாலே ரொம்ப பெரிய மார்க் தான். ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும், ஜிஎஸ்சில் 3ல் 2 பங்கு மார்க் எடுக்க தான் நம்மளால் முடியும். அதுக்கு மேலே யாராலுமே எடுக்க முடியாது.
ஸோ எல்லா சப்ஜெக்டையும் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே முடியாது, பாலிட்டியை தவிர. இந்த 45 மார்க் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணது சில சப்ஜெக்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் வந்து பாலிட்டியில் வந்து 15 கொஸ்டின் கேட்கதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் நல்லா லட்சுமிகாந்த் புக்கை நல்லா படிச்சிட்டிங்கன்னா 15க்கு 12+ எடுத்துடலாம். நீங்கள் வந்து வேறு புக்கே தேடண்டாம். இங்கிலீஷில் லட்சுமிகாந்த் புக்கும், தமிழில் வந்து பிரகதீசன் புக்கும் படித்தாலே போதும். பிரகதீசன் புக்கு இப்போ லேட்டஸ்ட் எடிஷன் சூப்பராக இருக்குது, நான் அதை தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களால் 12+ எடுக்க முடியும். அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஎன் வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த பிடிஎஃப்பும் அப்புறம் பேங்கிங் டாபிக் மட்டும் படித்தாலே போதும்னு சொல்லியிருந்தேன் ஸ்கூல் புக்கு போக. ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு பார்த்திங்கன்னா பாசிவா புக்கு மட்டும் படித்தாலே போதும். இதுவும் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் எடிஷனில் 2024 வரை கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் இருக்குது. ஸோ நீங்கள் இது மட்டும் படித்தாலே போதும். இதில் 20 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஒரு 12+ டார்கெட் பண்ணாலே போதும். பாலிட்டி ஒரு 12 மார்க்கு, எக்கனாமிக்ஸ் ஒரு 12 மார்க்கு, மொத்தம் 24 மார்க் ஆச்சு. நம்ம எடுக்க வேண்டியதே பார்த்திங்கன்னா 45 தான். அடுத்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு ஸ்கூல் புக்கும் நம்மளோட ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். 4 மணி நேரம் போட்டிருக்கோம், அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் படிக்கண்டா. ஐஎன்எம்மும் கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்து தமிழ் சமூகம் வரலாறு இலக்கியம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 12+ கொஸ்டின் வந்து நம்மளால் கண்டிப்பாக எழுத முடியும். திருக்குறள் வச்சே நாம் எழுதிடலாம். திருக்குறள் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 4க்கும் நம்ம கரெக்டாக போட்டால் கண்டிப்பாக 12+ வந்துடும். அப்புறம் சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபி, அதில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் ஒரு 5 கொஸ்டின், ஜாகிரஃபி ஒரு 5 கொஸ்டின். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு ஸ்கூல் புக் படிச்சிங்கனாலே 10க்கு 6 கொஸ்டின் போட்டுற முடியும். குரூப் 2க்காகலாம் பார்த்திங்கன்னா புதுசாக மாஜித் ஹுசைன் படிக்காதீங்க, ஏன்னா 1250 பக்கம் வரும். ஓகேவா? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும், டைம் இல்லை. இது எல்லாமே கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா 12, 24, 24 ஒரு 6 30, இது ஒரு 12, யூனிட் 8 ஒரு 12, அடுத்து ஒரு 6, இது கூட்டி கழித்து பார்த்திங்கனாலே 48 மார்க் வந்துடுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் நான் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய லெவல் தான் சொல்லியிருக்கேன். ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மார்க் தான் கணக்கு வச்சுருக்கேன். சயின்ஸ் அண்ட் ஜாகிரஃபிலாம் பார்த்திங்கன்னா சும்மா போட்டாலே 10க்கு 5 எடுத்துடலாம், கூட 1 தான் எடுக்கணும். ஸோ இப்படி தான் கேல்குலேஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களால் 45+ எடுக்க முடியும். அப்புறம் ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு 100 முக்கியமான டாபிக் இருக்குது. அது எங்கே படிக்கணும், என்னெல்லாம் இருக்குது, எங்கே படிக்கணும்னு நான் வந்து ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து தொடங்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்லேருந்து தொடங்கலாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து தொடங்கினீங்கன்னா ஸ்கூல் புக்கு படிக்கணும். அப்புறம் 4 மணி நேரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் அதிலேருந்து தொடங்கலாம். அப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் டாபிக் எங்கெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.